அவல் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மௌமி கிச்சன்ல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லட்டு செய்யறதுக்கு என்னென்ன வறுக்கணுமோ அதை ஃபுல்லா தனியா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். மெஷரிங் கப்ல கரெக்டா 1 கப் அளவுள்ள வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து அதோட நிறம் மாறக்கூடாது, வெள்ளையாவே இருக்கணும். ஆனா மொறு மொறுன்னு ஆயிரும் பாருங்க. இந்த மாதிரி வந்த உடனே நீங்க நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம வறுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை வந்து தோல் எடுத்துட்டு கரெக்டா மெஷரிங் கப்ல 1/4 கப் அளவுள்ள நிலக்கடலை சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து வந்து என்ன வறுக்கணும்னா எள்ளு வறுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் நெய் சேர்த்து வறுக்க போறேன். எள்ளு வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் வறுக்க போறேன். முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் நெய் போட்டு நல்லா வந்து பொன்னிறமா வந்து வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோம். பாருங்க, இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பேன்ல நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 1 ஸ்பூன் அளவுள்ள எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எள்ளு பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறனால நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கரெக்டாக 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூனுக்குள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த இனிப்பு செய்யறதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுள்ள அவல் எடுத்திருக்கேன். இப்போ இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருந்தது இதுக்கு. 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ அந்த பாகு அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து நான் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு அதை வந்து வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தான் வந்து அவல் லட்டு செய்ய போகிறோம். அந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஜல்லடை வச்சு அந்த சக்கரை தண்ணியை வந்து இருத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து அடுப்பில் இருக்கட்டும். இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்ட அந்த அவலை வந்து இந்த ரவை பதத்துக்கு நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அவலை அரைச்சி எடுத்திருக்கோம். அதை வந்து சேர்த்தாச்சு ஃபர்ஸ்ட். இப்போ சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. இதை சேர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாத்தையும் சிம்லேயே வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரவை வந்து இது அவல் ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்க அவல் வந்து நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒவ்வொன்றா வறுத்து வச்சதை இதோட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டிப்பட்டுரும். இது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அதை வறுத்து வச்சிங்கல்ல, அதை வந்து நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். கொரப்பாக அரைச்சி வச்சா உங்களுக்கு கடிப்படுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து எள்ளு சேர்த்துக்கிருக்கேன் நான். நீங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எள்ளு நிலக்கடலை எல்லாமே அந்த அவலோட சேர்ந்து வர்ற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடணும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா முந்திரி கிறிஸ்மஸ் நெய்யில் வறுத்ததையும் கொட்டியாச்சு. அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று வந்து வர்ற மாதிரி கிளறி விடணும். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நான். ஒரு சின்ன ஸ்பூன் தான். அந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவு உள்ள நெய் இந்த சூட்டுலேயே நான் வந்து இது பண்ணுறேன். போதும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க. அடுப்பை அமர்த்திட்டு கீழே இறக்கி வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறி விடலாம். அதாவது என்னன்னா அந்த முந்திரி பருப்பு எல்லாமே வந்து சேரணும் உங்களுக்கு அந்த அவலோட. பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும். இந்த உருண்டை பிடிக்கிறப்ப ஒவ்வொரு உருண்டைக்குள்ளேயும் அந்த முந்திரி கிறிஸ்மஸ் இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதுதான் நம்ம அவல் உருண்டை. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு இது போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க. அவல் லட்டு ரெடி.